பேப்பரில் வந்திருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு இன்னொரு செய்தியை பற்றி சுருக்கமாக பேசலாம். தினத்தந்தியில் ஆதார் அட்டை அவ்வளவுதானான்னு ஒரு தலையங்கம் வந்திருக்கு. ஆதார் அட்டை குழப்பங்களை பற்றிய தலையங்கம் அது. நிறைவேற்ற முடியாத இந்த திட்டத்துக்கு 8,000 கோடி ரூபாயை செலவழிச்சிருக்காங்க. அடுத்து வரும் அரசாங்கம் இது குறித்து தெளிவான முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தினத்தந்தி தலையங்கம் சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல்ல ஆம் ஆத்மி கட்சியில் உள்ள கொள்கை முரண்பாடுகளை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அந்நிய முதலீடு, பெரும் தொழில் நிறுவனங்கள், ஊழலா மதவாதமா போன்ற பிரச்சனைகளில் கெஜ்ரிவால் முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கிறார் அப்படின்னு டெக்கான் கிரானிக்கல் சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அனைவருக்கும் மருத்துவ வசதி, ஏழைகளுக்கு வீடு போன்ற வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த முறை கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படாத ஒரு சூழல்ல இந்த வாக்குறுதிகள் பற்றி சந்தேகம்தான் வருது அப்படின்னு சொல்றாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ். தி ஹிந்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் தேர்தல் நிலவரங்களை பற்றி சொல்றாங்க. சமீபத்திய சட்டமன்ற தேர்தல்களில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. பாரம்பரியமாக இவ்விரண்டு மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் தான் நாடாளுமன்ற தேர்தலையும் எதிரொலிச்சிருக்குது அப்படின்னு ஹிந்து சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாரணாசியில் மோடியை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடுறதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. கெஜ்ரிவால் வாரணாசியில் தோத்து போகலாம், ஆனால் ஆம் ஆத்மியை தேசிய அளவில் நிலைநிறுத்திடுவார், அவரை போய் நீங்கள் எப்போதும் தவறான மோதல்களையே தேர்ந்தெடுக்கிறாருன்னு சிலர் சொல்கிறாங்க. தேசிய அளவில் பெரிய பிரச்சாரத்தை செய்ய முடியாத ஒரு சூழலில் மோடியை எதிர்த்து போட்டியிடுவதன் மூலமாக அகில இந்தியாவின் கவனத்தை அங்கு ஈர்க்க முடியுது. அதன் மூலமாக அவர் தேசிய அளவில் ஆம் ஆத்மியை நிலைநிறுத்தி விடுவார். இது ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. இந்த தலையங்கங்கள் தவிர தினமணியில் சல்லி காசு கூட லஞ்சம் வாங்கியது கிடையாது அப்படின்னு நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பிரச்சாரத்தில் சொல்றாரு. டாக்டர் மன்மோகன் சிங் தனிப்பட்ட முறையில் நேர்மையானவர், சல்லி காசு கூட அவரும் வாங்கியதில்லை, நிதியமைச்சர் அவரும் வாங்கியதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அரசு மீது ஏராளமான முறைகேடுகள், லஞ்சங்கள் பற்றிய புகார்களும் வழக்குகளும் இருக்கிறத பார்க்க முடியுது. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அணுகுமுறை தான் காங்கிரஸுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஷுட் ஓன் அப். நான் அக்கௌண்டபிள்னு நான் நினைக்கணும். நான் தலைமை தாங்கிய நான் பங்கேற்ற ஒரு ஆட்சியில ஊழல் நடந்திருக்குன்னா அந்த ஊழலுக்கு நானும் பொறுப்புங்கிற பங்கேற்காம எனக்கு தெரியாதப்பா நான் வாங்கல என்று சொல்வது என்பது பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பல்வேறு சாதனைகளை சாதித்திருக்கிறது. அவங்க தேர்தல் அறிக்கையில் எழுதுறாங்கலாம் சொல்றாங்கன்னா அதை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு யாருமே வர தயாராக இல்லையே. அதான் பிரச்சனை. அதனால தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற ஒரு எஸ்கேபிஸ்ட் அப்ரோச் அதுக்குள்ள இருக்கிறதாக நான் கருதுகிறேன். இந்த அணுகுமுறை என்பது அந்த கட்சியை இன்னைக்கு ஒரு சிரம காலத்தில் தூக்கி நிறுத்துவதற்கு உதவி செய்யாது. அதை மேலும் சீரழிவுக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதில் சிதம்பரம் அவர்கள் இந்த கருத்து சொல்லி இருக்கிறது அவர் ஒரு நேர்மையாளர். இந்த நாட்டில் மிகப்பெரிய பொறுப்புகள். அவர் தேசிய அளவில் மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுகிற ஒரு நிதியமைச்சராக, உள்துறை அமைச்சராக, இன்டர்னல் செக்யூரிட்டி அமைச்சராக தொடர்ந்து பல பொறுப்புகளை அவர் வகிப்பதற்கு அடிப்படை காரணம் அவரது நேர்மை தான். அவர் மீது இருக்கிற நம்பகத்தன்மை, அவருடைய ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி யாரும் அதனால அதே நேரத்தில் இந்த ஆட்சி முறையில் ஏற்படுகிற முறைகேடுகள், தவறுகள், அதற்கெல்லாம் மூடி மறைக்கிற வகையில், அதற்கு துணை போகிற வகையில் டாக்டர் மன்மோகன் சிங்கோ அல்லது சிதம்பரமோ அல்லது மத்தியில் இருக்கிற அரசோ இதுவரைக்கும் செயல்பட்டதில்லை. எந்த ஊழலாக இருந்தாலும் அது வெளியே வருமேயானால் அதற்குரிய விசாரணையை நடத்துவதற்கு மத்திய அரசு துணையாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர அதை தடுக்கிற எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. நீங்க எடுத்துக்கிட்டா ஊழல்ல நிறைய ஊழல் இருப்பதாக சொல்லுகிறீர்கள். ஆதர்ஸ் ஊழல், அடுத்தது 2G ஒரு ஊழல், அதற்கப்புறம் நிலக்கரியில் நடைபெற்ற முறைகேடுகள். இந்த மூன்றை தவிர இந்த மூன்றுமே இன்றைக்கு உச்சநீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டு இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. குற்றவாளிகள் நாளைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க போகிறது. ஆக ஏதோ இந்த அரசே ஒரு ஊழல் அரசு என்று சித்தரிப்பது என்ன நியாயம், என்ன அதற்கு அடிப்படையில் காமன்வெல்த் கேம்ஸ். நான் என்ன சொல்றேன், இந்த ஊழல்களை நாங்கள் மூடி மறைக்கவில்லை. ஊழல்கள் நடந்திருந்தால் அதற்குரிய தண்டனையை யார் ஊழல் செய்தார்களோ அவர்கள் அதை பெற வேண்டும். சுரேஷ் கல்மாடிக்கு நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் அதே நேரத்தில் ஆதர்ஷ் அந்த முறைகேடில் சம்பந்தப்பட்ட அசோக் சவான் என்பது முற்றிலும் மாறுபட்ட விஷயம். 2 விஷயத்துல நான் அவர்கிட்ட மாறுபடுறேன். ஒன்று ஊழல் நடந்திருக்கு, ஆனால் அது நீதிமன்ற விசாரணையில் இருக்குன்னு சொல்றாரு. நாங்கள் என்ன இடதுசாரிகள் ரொம்ப வலுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஊழல்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார கொள்கைகள் இருக்கு. அதுதான் அதனுடைய ஊற்றுக்கண். இன்னைக்கு நீங்க ஒரு லிபரலைசேஷன் பாலிசி அமல் நடத்தும் போது கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்புகள், சட்ட திருத்தங்கள் வந்துகிட்டே இருக்கிறதுனால ஊழல் நடக்குது. நீங்க அதை கரெக்ட் பண்ணாம ஊழல் மட்டும் நிறுத்தவும் முடியாது, விசாரணை செய்து தண்டிக்கவும் முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது அவர் சொல்றதுல ஒரு சிலர்
நல்லவர்களாக இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இந்த அரசாங்கம் பொதுவாக ஊழல் நடப்பதற்கு ஏதுவான சாதகமான தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தது. நீங்க வீரப்ப மொய்லியை வந்து நீங்க டிபார்ட்மெண்ட் விட்டு டிபார்ட்மெண்ட் மாத்தி எல்லா முதலாளிகளுக்கும் சாதகமான சலுகைகள் அவர் ஏன் கொடுத்தாரு? ஜெயந்தி நடராஜனுக்கும் வீரப்ப மொய்லிங்கிட்ட நடுவுல பிரச்சனை என்ன? அப்ப நீங்க வந்து மைனிங்லயோ எல்லா விஷயங்கள்லயும் முதலாளிகளுக்கு சாதகமாக லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த அனுமதிகளை கொடுக்கக்கூடிய ஆட்களை கொண்டு போய் உட்கார வச்சது உங்க அரசாங்கம் தானே? இல்ல முற்றிலும் தவறு. ஒரு காலத்துல பர்மிட் ராஜ், லைசன்ஸ் ராஜ் என்று அதிகார குவியல் மத்திய அரசிடம் இருந்தது. அதையெல்லாம் விடுவித்து அந்த ஓஜிஎல் என்பதை முற்றிலுமாக ஒழித்து எல்லாவற்றையும் வந்து தாராளமயமாக்கி லைசன்ஸ் எடுக்க தேவையில்லை, பர்மிட் தேவையில்லைன்னு சொல்லி இந்த பொருளாதாரம் புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகுதான் ஊழல் வந்து பெருமளவில் குறைப்பதற்கு காரணமே தவிர இந்த பொருளாதார கொள்கை தான் ஊழலை வளர்ப்பதாக சொல்லக்கூடாது. அதனால பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளை நான் எடுத்திருக்கிறோம். நீங்க இது வந்து இதை பற்றிய வரலாறு வந்து நிச்சயம் வந்து மத்திய அரசுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். நீங்க இந்த வகையில எந்த விதமான வாதங்களும் நீங்க சொல்லுவீர்களே ஆனால் நியாயமற்றதுதான். நாம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு. Me toca, me toca, me toca.